ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நித்யா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு படிப்பில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால இவங்க நின்றுட்டதாகவும், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்துலேயும் ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால இந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு திருமணம் பண்ணக்கூடியவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சுஜாதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் அரசு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு அரசு வன்னியரை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மிட்டாய் வியாபாரம் நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது 90s கிட்ஸ் மிட்டாய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையினே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடிலாம் பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கலனா கூட பரவாயில்லைங்க, விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது காசு பணம் நகை எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோக்கா பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால காசு பணம்லாம் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதி மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.